ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ இந்த வீடியோ மெசேஜ் வந்து எதை பற்றினா இந்த வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்டது. இந்த வீடியோ வந்து நான் எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்கேன். இது இப்போ வந்து என் கூட இருக்க பீப்புள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை ஏற்கனவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிறவங்க, என்னோட குரூப்பில் இருக்கிறவங்க, என்னோட குரூப்பை விட்டு வெளியில் போனவங்க, நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க, சாப்பிடல, எல்லாருக்குமே இந்த மெசேஜ் வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா இது ரிலேட்ஸ் வித் வெயிட் லாஸ். நான் அதுக்காக இப்போ நிறைய பீப்புள் வந்து வெயிட் லாஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு வந்து உங்களோட லஞ்ச் பிக்சர்ஸு அதெல்லாம் அனுப்புகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இன்றைக்கி உங்களோட வெயிட் பிக்சர் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களே, இந்த வெயிட் பிக்சரில் இன்றைக்கி வெயிட் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நேற்று நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா நேற்று நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ப்ரோக்ராம், வெயிட் கெயின் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை எனக்கு ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னா நேற்று நீங்கள் வெயிட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா? கிளியர் வந்துருச்சா? அப்போ இப்போ இது எப்படி வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணேன், வெயிட் கெயின் பண்ண ப்ரோக்ராம், வெயிட் மெயின்டைன் பண்ண ப்ரோக்ராம் நான் எப்படி பண்ணேன், எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்கு உங்களோட ரெஸ்டிங் மெட்டபாலிசம், உங்கள் பிஎம்ஆர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு நீங்கள் பேராமீட்டர்ஸ் அனுப்புறீங்க, அதில் பாருங்களேன் ஆர்எம்னு இருக்கும், இல்லைன்னா பிஎம்ஆர்னு இருக்கும். ஆர்எம்னா ரெஸ்டிங் மெட்டபாலிசம், பிஎம்ஆர்னா பேசில் மெட்டபாலிக் ரேட். இது என்னன்னா ஒரு நாளைக்கு உங்கள் உடம்புக்கு தேவைப்படுற எனர்ஜி கலோரிஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அவங்களோட வயசு, அவங்க ஆணா பெண்ணா, அதே மாதிரி அவங்க ஹைட்டு, அவங்க வெயிட்டு, அவங்க என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க, இதை பொறுத்து இது வந்து சேஞ்ச் வந்து ஆகும். உங்களோட மெட்டபாலிசம் வந்து ஒரு 1400ன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1400 கலோரி அந்த எனர்ஜி வந்து வேணும் உங்கள் பாடிக்கு, உங்கள் பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. நேற்று முழுக்க நீங்கள் 1400 கலோரி கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வெயிட் மெயின்டைன் ஆகும். நேற்று நீங்கள் 1400க்கு அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1400க்கு நீங்கள் கம்மியாக சாப்பிட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வெயிட் வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து எங்கள் லஞ்ச் பிளேட் வந்து போடுறீங்க. என்னோட ஷேக் வந்து 250 கேலரிஸ். இது வந்து சயின்டிஃபிக்லி டிசைன்டு ப்ரோக்ராம். இது 250 கலோரி தான் ரெண்டு ஷேக் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் எடுக்கிறீங்க. அப்போ 500 கேலரிஸ் அது போயிடுது. ஒரு ஆஃப்ரேஜ் வந்து ஒரு 4-5 எடுக்கிறீங்க எனர்ஜிக்காக. என்னோட ஆஃப்ரேஜ் வந்து ஜஸ்ட் 6 கேலரிஸ். நீங்கள் 5 எடுத்தீங்கன்னா கூட 30 தான். இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு 500, அதுக்கப்புறம் ஒரு 30 கேலரிஸ் வந்து நீங்கள் ஆஃப்ரேஜ் எடுத்துறீங்க. 530 வந்து 2 மீலையே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களோட லஞ்சு நீங்கள் ஒரு 500 to 600 கேலரிஸ்க்குள்ளே நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது ஒரு 540, இது ஒரு 500, 1040 உங்களுக்கு ஒரு நாளைக்கு உள்ளே போகுது. ஆனால் உங்கள் ரிக்குவயர்மெண்ட் என்ன? நான் எக்ஸாம்பிளுக்கு எது எடுத்திருக்கேன்னா 1400 எடுத்திருக்கேன் யாராவது ஒருத்தருக்கு. அப்போ பாக்கி உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 350 கேலரிஸ் டெஃபிசிட், குறைபாடில் நீங்கள் எடுத்திருக்கீங்க. நேற்று கம்மியாக எடுத்திருக்கீங்க.